जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो पलसार पक्षितम् उमासुतं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर பாத பங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரையில் ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 25ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய சுய ஜாதகப்படி உள்ள சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன தசாபுக்திக்குடைய பலன்கள், வார ராசி பலன்களுக்கான சில பலன்கள்லாம் எப்படி இருக்கும் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வார ராசி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கும்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. இந்த தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய நற்செய்திகள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், திருமண சம்பந்தமான விஷயங்கள், புத்திரபாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய நல்ல செய்திகள்லாம் தேடி வரும். உத்தியோகம், நிறைய நல்ல உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். சுப செய்திகள்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து இங்கே இந்தியாவுக்கு வரக்கூடிய சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலை அங்கே தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மஸ்கட்டு, குவைத்தில் இருக்கக்கூடிய, கத்தாரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கேன், எனக்கு இன்னும் வேலையில் சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நிறைய நல்ல செய்திகள், நல்ல ஒரு வாய்ப்புக்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். நிறையா சில விஷயங்கள்லாம் பயன்படுத்திப்பீங்க. புத்திர சந்தான பாக்கியம், குழந்தை பிறக்கிறது, இந்த வாரத்தில் நிறைய நல்ல செய்திகள்லாம் இருக்கும். சில பேருக்கு பேங்க் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில நேரத்தில் நீங்களாக கொஞ்சம் லீவ் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நிறையா விஷயங்கள் பேசி முடிவெடுப்பீங்க. தொழில் வேலை சம்பந்தமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். தொழில் அதீத விரிவுபடுத்துறது, அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக கொண்டு வருவீங்க. வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய நற்செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே உண்டு. பெண்கள் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வெளியில் போகிறது வர்றது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி நன்னா இருக்குது. கொஞ்சம் சிறு சிறு சிக்கல்கள் மறைந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி கவனமாக இருக்கணும். மூல நட்சத்திரம் தனுசு ராசி. விவாகரத்து போன்ற இந்த வாரத்தில் அதீத சண்டையினால் சில பிரச்சனைகள்லாம் பிரிந்து போகக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் மறையும். சொத்துக்கள் அதிகமாக எப்படின்னா இந்த கேஸ் பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சுட்டே தான் போகுமே தவிர சீக்கிரமாக அது ஒரு பேச்சுவார்த்தை அது முடிவுக்கான ஒரு சூழ்நிலை வராது. அடுத்தடுத்து சொத்து தொடர்பான அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நிறையா வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க. 12ஆம் தேதி, 21, 30 இந்த எண்கள்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். 12ஆம் எண், 21ஆம் எண், 30ஆம் எண்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் பண விஷயத்தில் பணம் ஒரு பெரும் தொகை சில பேருக்கு இந்த வாரத்தில் நஷ்டமடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பில்டிங்ஸு சம்மந்தப்பட்ட, நான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் இருக்கேன், பில்டர்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். சில பேர் சைன் பண்ணுவாங்க, புது வீடு வாங்குறது, புதுசாக ஏதாவது ஒரு சைனிங் அத்தாரிட்டி, சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு
சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுவாங்க. குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கும்போது சில ஈடுபாடுகள், சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். ஆண்கள் நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க, வெளியில் வேலையிலேருந்து வரீங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவப்பெயர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்குது குரு. 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க? தனுசு, மகரம், கும்பம். 3ஆம் இடத்துல சனி, ராகு இருக்குது. உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, சில பேர் பேசிக்க மாட்டாங்க, பிரச்சனைகள், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை கொண்டு போகும். மறைமுக பிரச்சனைகள் இருக்குது, மறைமுக எதிரிகள் இருக்குது, ஒரு வேலை கூட நிம்மதியாக பார்த்துட்டு வர முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்குது இந்த வாரத்தில். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? சுபம். தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள், எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இந்த சில பேருக்கு அது அப்படியே பலிக்கும். சாமி நீங்கள் சொன்னதே எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, சந்தோஷம். சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடந்தது. சுவாமி நீங்கள் நேற்று இரவு கூட எனக்கு ஃபோன் வந்தது. சுவாமி நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது, நீங்கள் நான் இந்த சேனல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பிரார்த்தனை. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம், எண் கணிதம், திருமண பொருத்தம், ஹோமங்கள், கணபதி ஹோமத்திலேருந்து, நவகிரக ஹோமம்லேருந்து, நாகதோஷ பரிகார ஹோமங்கள்லேருந்து, புத்திரதோஷ பரிகார ஹோமங்கள், அதே போல் சுயம்பரா பார்வதி ஹோமம், நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து நான் அந்த ஹோம வகைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணிட்டுருக்கேன். 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே தனித்தனியாக மூலமந்திர ஜபங்களோட தனித்தனியாக நான் பண்ணிட்டு இருக்கேன். யார் யாரெல்லாம் ராசி கற்கள் கேட்குறாங்களோ அவங்கவுங்களுக்கு தகுந்த ஜாதகத்தில் ராசி கற்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரீஷியஸ் போடலாமா, செமி ப்ரீஷியஸ் போடலாமா, போட்டால் நல்லா, அதாவது கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. மேஷ ராசிக்கு பவழம் போட்டுக்கோங்க, விருச்சிக ராசியாக பவழம் போட்டுக்கோங்க, அதே போல் மீன ராசியாக நீங்கள் கனக புஷ்பராகம் போட்டுக்கோங்க அப்படின்னு ராசிக்கான சில பேர் அப்படியே சொல்லிவிட்டு அதை அப்படியே இது பண்ணுவாங்க. துலா ராசியாக நீங்கள் உடனே நீங்கள் துலாம் ராசியாக இல்லை ரிஷப ராசியாக நீங்கள் வந்து வைரம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லிவிடுவாங்க. அது அப்படியே அது நம்ம ஜாதக கட்டத்துக்கு நமக்கு அந்த கல் நம்ம எத்தனை கேரட் நம்ம போடணும், எத்தனை ரத்திஸ் நம்ம போடணும், அது தோஷம் உள்ள கற்களா, நன்னா இருக்கா, அது நல்ல தரம் வாய்ந்த கற்களா, நம்ம ராசிப்படி நம்ம போடலாமா, போட்டுன்னா நமக்கு ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, ஜாதகப்படி நமக்கு அதுக்கு தசாபுக்தி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லாமே நல்ல பலன்கள் இருக்கா, இதெல்லாம் நம்ம கேட்கணும். இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். பேசி சுவாமி எனக்கு திருமணம் தடங்களாகுது, எனக்கு சொத்து பிரச்சனைகள் இருக்குது, நான் இந்த மாதிரியான சில விஷயங்கள், நான் காதல் விஷயத்தில் ரொம்ப எனக்கு வந்து கை கூடலை, என்னை ஏமாற்ற பார்க்குறான், இல்லை என்னை ஏமாத்துறான், இல்லை ஒரு ஆணாக இருந்தால் இந்த பெண்ணு என்னை ஏமாத்தின்னு இருக்கா, சரியா எனக்கு இல்லை, எனக்கு காதல் கைகூடி வருமா, நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிப்போமா, நன்னா இருப்போமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும்பொழுது, இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது உங்களுடைய ஜாதகத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து நீங்கள் கேட்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி தெளிவாக முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக கரெக்டாக முடிவெடுத்தீங்கன்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போவீங்க. நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்பொழுது உங்களால் மீண்டு வர்றது கஷ்டம். கவனமாக இருந்துக்கோங்க. சுபம்.